कृष्णा जय भोलो गंगा मैया की जय। जय भोलो हिमाचल पर्वतराज की जय। जय भोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो कश्यप महर्षि की जय। जय बोलो अदिति देवी की जय। அழகான கஷ்யபர் அதிதி தாம்பத்யம். அந்த தாம்பத்திய பலம் பகவான் ஸ்வயம் அதிதி தேவியினுடைய கர்ப்பத்தில் ஆவிர்பவிச்சான். இந்த அதிதி தேவி தான் பூர்வ ஜென்மத்தில் பிருஷ்ணி அப்படின்னு இருந்தாள். கஷ்யபர் தான் சுதபா அப்படின்றவராக இருந்தார். பிருஷ்ணி சுதபஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே கஷ்யபர் அதிதி தான் பின்னாடி வசுதேவர் தேவகியாக வந்தார்கள். ஸோ முதல் ஜன்மா பிருஷ்ணி கர்ப்பன், ரெண்டாவது ஜன்மா விஷயம் அவதாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். மூணாவதுல தான் கண்ணனாக வருகிறான். அழகான ஸ்ரீமத் பாகவதம் அஷ்டாதசோத்தியாய 18வது அத்தியாயம் 8வது ஸ்கந்தம். நேதி தான் எப்படி பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்ரீ சுக உவாச இத்தம் விரிஞ்ச ஸ்துத கர்ம வீரியக பிராதுர்பபுவாமிருத பூர திவ்யாம் சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்ரகம் பிஷங்கவாசா நளினாயதே க்ஷணஹ ஷாமாவதாதோ ஜஷராஜகுண்டல திஷோல்லசத் ஸ்ரீவதனாம்புஜப்புமான் ஸ்ரீவத்ஸவக்ஷா வலயாங்கதோல்லசத் கிரீடகாஞ்சி குணசாருநூபுரஹ மதுவ்ரதவ்ராத விகுஷ்டயா ஸ்வயா விராஜித ஸ்ரீ வனமாலயா ஹரிஹி பிரஜாபதேர்வேஷ்மதமஸ்வரோச்சிஷாம் விநாசயன் கண்ட நிவிஷ்ட கௌஸ்துபஹ. ஸோ பிரம்மதேவர் அழகா ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். ஸ்தோத்திரம் பண்ணார். சுவாமி ஆவிர்வவிச்சார். அமிர்த பூஹு, பிறப்பு இறப்பு அற்றவன், வீரியம் மிகுந்தவன், மகிமையுடையவன். சதுர்புஜக, 4 திருக்கைகளோட. சங்க கதாப்ஜ சக்கரக, சங்க கதா அப்ஜ சக்கரக. சங்கம்னா உங்களுக்கு தெரியும், சங்கு. கதைன்னா கதை, அதுவும் தெரியும். அப்ஜன்னா தாமரை. அதுக்கப்புறம் சக்கரம்னா சுதர்சன சக்கரம். சங்கு சக்கர கதா பத்மபாணி அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி சங்க கதாப்ஜ சக்கரஹ. இந்த சங்கு சக்கர கதா பத்மம் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு விதமாக வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 12 நாமங்களும் மாறுபடும். இப்போ குருவாயூரப்பன் பார்த்தேன்னா சங்கச்சக்கர கதா பத்மம் ஒரு விதமாக வச்சுருப்பான். துவாரகாதீசன் இன்னொரு விதமாக வச்சுருப்பான். எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸோ இந்த பகவான் பண்ண 4 திருக்கைகளோட, சங்கு சக்கர கதா பத்மத்தோட, பிஷங்கவாசாக, நன்னா வெளிர் மஞ்சள் பட்டாடை உடுத்தினவர். நளினாயதே க்ஷணக, தாமரை போன்ற அகண்ட திருக்கண்கள் உடையவன். ஷாமாவதாதக, நன்ன நீருண்ட மேகம் போல ரூபமுடையவன். ஜஷராஜ குண்டலத்விஷா, மகர குண்டலங்கள் அப்படி ஜொலிக்கிறது.
அந்த மைதானத்தில் ஜொலிக்கும்படியான வளையாங்க, அவ்வளவு அழகா, வளையாங்கதக உல்லசத்து கிரீட காஞ்சி குணச்சாரு நூப்புரக. இந்த மகர குண்டலங்கள் அப்படி ஜொலிக்கிறதாம். அதனால திருமுகங்கள் இன்னும் பிரகாசமா இருக்கு. ஸ்ரீவத்சவக்ஷம் உடையவர், ஸ்ரீவத்சன்ற மச்சத்த மார்பில் உடையவரும், கைவளையல்கள் தோல் வளையல்கள் போட்டுருக்கிறவரும், பிரகாசிக்கக்கூடிய கிரீடம், கிரீடகாஞ்சி குண கிரீடம், ஒட்டியானம், அழகான கால்களில் சலங்கை, தேனீக்களின் கூட்டத்தினால் அதிக சப்தமுள்ள செய்யப்பட்டதான இயற்கையாகவே பூஷணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வனமாலை, கழுத்தில் கௌஸ்தவமணி, அப்பேற்பட்டதான புருஷோத்தமரான ஸ்ரீமன் நாராயணன் கஷ்யப பிரஜாபதியின் வீட்டில் அப்படி ஜொலிக்கிறாராம். சூரியன் போலே அதிதி தேவியினிடத்திலே ஆவிர்பவித்தான். அதான் சுவாமி அப்படியே ஆவிர்பவிச்சுட்டாராம் அதிதி தேவியினிடத்திலே. அதாவது பிறக்கும் பொழுதே சங்க சக்கர கதா பத்ம பாணியாக இப்படியே தான் தேவகி வசுதேவருக்கும் மதுராவில் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு சுவாமியே சொல்றார், 3 ஜென்மாவா பிரார்த்தனை பண்ணில் பிருஷ்ணி சுதபஸ் கஷ்யபர் அதிதி தேவகி வசுதேவர். ஸோ நான் இந்த ரூபத்தில் வந்தால் தான் உங்களுக்கு என்ன தெரியும், அதனாலே இதே ரூபத்தோட 3வது முறையாக உங்களுக்காக வருகிறேன் அப்படின்றார். ஸோ இதான் நேற்று கேட்ட கேள்வி, அவர்களுடைய முந்தின ஜென்மம் அடுத்த ஜென்மம். ஸோ சுவாமியினுடைய ரூபம் சங்கசக்கர கதா பத்ம பாணி. அதிதி தேவி அப்படியே பார்த்து மேனிச்சில் இருக்கிற பிரபு அவனாக. அதாவது அதிதி தேவி இந்த ரூபத்தை 2வது தடவை பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முதல் தடவை அவரோட பயோவிரதம் முடிஞ்ச உடனேயே சுவாமி காட்சி கொடுக்கிறார், அழகா பார்த்தா. அதன் பிறகு கஷ்யபரோட அந்த ரூபத்தை தியானம் பண்ணிண்டே தாம்பத்தியம் செய்கிறா. அதன் பிறகு அவ கர்ப்பவதி ஆயிடுறா. இப்போ அதே ரூபத்தில் பகவான் ஆவிர்பவிக்கிறார். ஜோர்ல அப்போ எத்தனை தடவைனா நீங்கள் சுவாமியுடைய தரிசனத்தை விதவிதமாக பார்க்க முடியும். ஒரே ஒரு தடவை தான் ஆயுஷ் முழுக்க அப்படிலாம் கிடையாது. 100 தடவை பார்க்கலாம், 1000 தடவை பார்க்கலாம், 1 கோடி தடவை பார்க்கலாம். கோபிகள் பலவிதமாக பார்க்கிறார்கள், கோப குழந்தைகள் பலவிதமாக கண்ணனை பார்க்கிறார். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பலவிதமான அனுபவத்தை லக்ஷ்மணன், பரதன், ஆஞ்சநேயர் சுவாமி, சத்ருகன் எல்லாம் அனுபவிக்கிறான்னு காண கிடைக்கிறது. பிறடான அழகா பகவான் செந்தாமரை பாதங்கள், கருணீல திருமேனி, அழகான விரல்கள், ஆச்சரியமான கருணையில திருமேனி, அற்புதமான கணுக்கால்கள், தங்கத் தண்டை, தங்கச் சலங்கை, அழகான இந்த காஃப் மசில், முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடை, சிற்றடை, பட்டு பீதாம்பரம், அழகான திருநாபி கமலம், சிற்றடை, அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், அழகான வக்ஷஸ்தலம், ஸ்ரீவத்சன்ற மரு, கௌஸ்துபமணி, கழுத்தல வன மாலை, அழகான திருத்தோள்கள், 4 திருக்கைகள், சங்கம் சக்கரம் கதா பத்மம், அழகான கைகளில் கை வளையல்கள், தோள்களில் தோள் வளையல்கள், எல்லா வல்கள்லையும் மோதிரங்கள், கருணீல திருமேனி, அழகான எடுப்பான கழுத்து, விதவிதமான ஆபரணங்கள், இடுப்பல ஒட்டியானம், ஜோரான திருமுக மண்டலம், காதல மக்கர குண்டலம், செங்கனிவாய் முத்து பற்கள், எடுப்பான மூக்கு, அழகான அகன்ற விசாலமான செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருளான கேசம், தலையில கிரீடம், காதுல மக்கர குண்டலம்னு பகவான் அப்படி ஜம்முன்னு ஆவிர்பவிச்சுட்டார் அதிதி தேவியினிடத்திலே. ஜெய் போலோ வாமன பகவான் கி ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீமன் நாராயண சுவாமி கி ஜெய். அப்ப என்னடா ஆச்சுன்னா, திஷ பிரசேது சலிலாசயாஸ்ததா
பிரஜா பிரஹிருஷ்டா ரிதவோ குணான்விதாக द्यौरन्तरिक्षं क्षितिरग्निजिह्वाः गावो द्विजाः சஞ்சஹ்ருஷூர்நகாச்ச. அப்போ திசைகள் நதிகள்லாம் அப்படி தெளிவா இருந்தது. ஜனங்கள்லாம் சந்தோஷமா இருந்தா. அழகா இந்த மரங்கள்லாம் நல்லா புஷ்பத்தோட ஃப்ரெஷ் இலைகளோடு இருந்தது. சொர்க்கம், ஆகாசம், பூமி, தேவர்கள், பசுக்கள், பிராமணர்கள், மலைகள் எல்லாம் ரொம்ப ஆனந்தமாயிற்று. எல்லாம் பகவானுடைய அவதாரத்தில் உண்டான மாற்றங்கள். சரி, எப்போ அவதாரம் பண்ணார்? அடுத்த ஸ்லோகம் இருக்கு, 5வது ஸ்லோகம். அதான் ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்ரதாராத்யாஸ்ச சக்ருத்தஜன்ம தக்ஷிணம். அழகான ஸ்ரவண மாசம் துவாதசி திதி, சுக்ல துவாதசியில ஸ்ரவண சுக்ல துவாதசி. அழகா ஸ்ரோணாயாம், சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது, அபிஜிதி முகூர்த்தே, அழகான அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த வேளையில் பிரபு பிராதுர்பபூவ, பகவான் அவதாரம் பண்ணார். அஸ்வினி முதலான எல்லா நட்சத்திரங்களும், குரு சுக்கிரன் முதல கிரகங்களும், தஜ்ஜன்ம தக்ஷிணம் சக்கரஹ, அந்த சுவாமியினுடைய அவதாரத்தை இன்னும் பிரகாசமாக்கி வைத்தான். ஸ்ரோணாயாம், இப்போ நமக்கு ராம அவதார ஸ்லோகம் தெரியும், கிருஷ்ண அவதார ஸ்லோகம் தெரியும். மாதிரி இது வாமன அவதார ஸ்லோகம். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்ர தாராத்யாஸ்க தாராத்யாஹ சக்ருஸ்தஜன்ம தக்ஷிணம். ஸ்ரவண மாதம், ஸ்ராவண மாதம், சாவன்னு சொல்வா இல்லையா, இந்த ஸ்ராவண மாதத்தில் துவாதசி, சுக்லபக்ஷ துவாதசி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் நாராயணன் அவதாரம் பண்ணார். திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே, அத்தத்தின் 10ஆம் தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே. அஸ்த நட்சத்திரத்துலேருந்து 10வது நட்சத்திரமான இது, அஸ்தத்துலேருந்து 10, இந்த பக்கம் என்ன அந்த பக்கம் என்ன, கவனிக்கோ, கண்டுபிடிக்கோ. அத்தத்தின் 10ஆம் நாள். அந்த பயலுடைய முத்தத்தை பாருங்கோ, எவ்வளோ அழகு தெரியுமா. முத்தம்னா என்ன தெரியுமோ? குஞ்சாமணி. இந்த பிறந்த குழந்தையோட குஞ்சாமணி எத்தனை அழகாக இருக்கும். அதுதான் முத்தம் இருந்தவா காணீரே. கிச்சாபையோட குஞ்சாமணியை பாருங்கன்றார். அந்த வாத்சல்ய பாவம் அது நிஜமாவே அழகுதான். ஸோ வாமன அவதாரம் திருவோண நட்சத்திரத்தில் வாமன துவாதசி, நார்த்லலாம் வாமன துவாதசின்னு கொண்டாடுவார்கள். அந்த வாமன துவாதசி தான் நம்ம பத்ரிநாதன் அவன் அம்மாவை பார்க்க போகிற நாள். மூர்த்தி மாதாவை பார்க்கறதுக்கு நரநாராயணன் பத்ரிகாசிரமத்திலேருந்து கிளம்பி மானா பக்கத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி மாதா கோவிலுக்கு போவார்கள். வாமன துவாதசி, அதுதான் சொல்ல ஸ்ரவண துவாதசியாம். இப்போ வாமன துவாதசி, அப்போ 12ஆம் நாள். இப்போ வாமன துவாதசிக்கு முன்னாடி ஏகாதசி என்ன? ஏகாதசி கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஓகே, ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்ர தாராத்யாஹ சக்ருஸ்தஜன்ம தக்ஷிணம் துவாதஸ்யாம் சவிதா திஷ்டன் மத்யம் தினகதோ நிருப விஜயா நாம சா ப்ரோக்தா
யஸ்யாம் ஜன்ம விதுர்ஹரே. அழகான எந்த ஸ்ராவண மாதம் சுக்லபக்ஷ துவாதசியில் நாராயண் ஆவிர்பவிச்சானோ, அது பகலில் தான் பகவான் ஆவிர்பவிச்ச அபிஜித் முகூர்த்தத்தில் நன்னா மத்தியான சமயம் சூரியன் உச்சிவேளை எப்படி ராமச்சந்திரமூர்த்தி மத்தியான சமயமோ அதுபோல வாமனமூர்த்தியின் மத்தியான சமயத்தில் ஆவிர்பவிச்சார். அதனாலே அந்த துவாதசியினுடைய பேர் விஜயா துவாதசி, விஜயத்வாதசின்னு பேர். விஜயா நாம சா புரோக்தாம் யஸ்யாம் ஜன்ம விதுர்ஹரே. சுக்லபக்ஷ துவாதசியில மத்தியான சமயத்தில் அவர் ஆவிர்பவிச்சதுனாலே, அவதாரம் பண்ணதுனாலே அந்த வாமன துவாதசியினுடைய இன்னொரு பெயர் விஜயத்வாதசி, விஜயா துவாதசின்னு பெயர். ஸோ ஸ்ராவண மாதம், ஸ்ராவண மாதம்னா என்ன மாதம்? திருவோணத்துலேருந்து பக்கத்தில், திருவோணத்துல கொஞ்ச நாள் அடுத்து என்ன ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் வரும். ஃபஸ்ட் கிளாஸ் இன்னொரு ஜென்மம், இன்னொரு ஜென்ம நட்சத்திரம் யாரோடது வரும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்போ ஆவணி மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி மத்தியான சமயம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமி அவதாரம் பண்ணா. ஜெய விஜய் பவ. இதுதான் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் 5வது 6வது ஸ்லோகம், சுவாமியினுடைய அவதாரத்தை பற்றிய ஸ்லோகம். சரியா? 1 2 3 4 5 6 வரைக்கும் சுவாமியுடைய அவதாரம், அவருடைய ரூபராமண்யம் எல்லாம் வர்ணிக்கிறார் நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில். சங்கதுந்துபயோர்நேதுஹும் மிருதங்க பணவாணகாம் சித்ரவாதித்ரதூர்யாணாம் நிர்கோஷஸ்துமுலோ பவத். ஆ சமயத்தில் சங்குகள் துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கினார்கள். மிருதங்கம் பணவம் ஆணகம் போன்ற வாத்தியங்கள்லாம் ஒலித்தன. பலவிதமான வாத்தியங்களுடைய சப்தம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமக்கலமாக இருந்தது. அப்படி ஒரு என்னமோ பண்ணும் அந்த தெய்வீக சப்தம். பிரீதாச்சாப்சரசோ நிருத்யஹ நித்யன் கந்தர்வ பிரவராஜகுஹு துஷ்டுர்முனையோ தேவாமணவப்பிதரோக்னயஹ. ரொம்ப சந்தோஷமடைஞ்ச அப்சர ஸ்திரீகள் நர்த்தனம் ஆடினார்கள். கந்தர்வர்கள்லாம் பகவான் வாமனமூர்த்தியினுடைய பிரவர்த்தெல்லாம் சொல்லி அவர் அழகா அப்சரசிகள் நர்த்தனமாடினா, கந்தர்வர்கள் பாடினார்கள். முனையக தேவக மணவக பிதரக அக்னயக துஷ்டூஹு. துஷ்டூஹுன்னா துதிக்கிறது. அப்சரஸ்திரீகள் நர்த்தனமாடினா, கந்தர்வர்கள் பாடினார்கள், ரிஷிகள் தேவர்கள் மனு பித்ரு அக்னி இவாள்லாம் பகவானை துதித்தார்கள். சித்த வித்யாதரகணாம் சகிம் புருஷ கிண்ணராம் சாரணாயக்ஷரக்ஷாம் சிசுபர்ணா புஜகோத்தமாம் காயந்தோ அதிப்ரசம்சந்தஹ நிருத்யந்தோ விபுதானுகாம் அதித்யாஸ்ரமபதம் குசுமைஹி சமவாகிரன். சித்தர்கள், வித்யாதரர்கள், கிம்புருஷர்கள், கிண்ணறர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், ராட்சதர்கள், கருட ஜாதி, சிறந்த நாகங்கள் பாடிக்கொண்டு ஆனந்தமாக துதித்து கொண்டு தேவர்கள் பின்னாடியே நர்த்தனம் பண்ணிட்டு அதிதி தேவியினுடைய ஆசிரமம் பகவானை பெத்தா இல்லையா, அந்த இடத்துல அப்படியே குசுமைஹி சமவாகிரன் நன்னா புஷ்பங்களை ஆகாசத்திலிருந்து வர்ஷித்தார்கள். என்ன ஜோர் இல்லை? அதான் பாக்யம். அபராடாசனா திருஷ்டவாதிதிஸ்தம்
நிஜகர்ப்ப சம்பவம் பரம் புமாம்சம் முதமாப விஸ்மிதா. கிரஹீததேகம் நிஜயோகமாயயா பிரஜாபதிச்சாஹ்ஜயேதி விஸ்மிதः. தன்னுடைய யோகமாயா சக்தியினாலே அவனே ஒரு உடம்பை டிசைன் பண்ணிண்டு தன்னிடத்துல கர்ப்பத்திலிருந்து ஆவிர்பவிச்ச அந்த புருஷோத்தமனை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சு அதிதி தேவி சந்தோஷம் கொண்டாள். அதாவது அவள் ஏற்கனவே பார்த்துருக்கா, ஆனால் இப்போ தன் பிள்ளையாக தன் சுவாமி நிற்கிறார். பிரமிச்சு போயிட்டா, சொன்ன வாக்கு காப்பாத்திட்டாரே பிரபு. உடனே கஷ்யப பிரஜாபதி பார்த்தார், ஜெய விஜய் பவ அப்படின்னு கண்களில் கண்ணீர் வழிய மேனி சிலிர்க்க பகவானுக்கு ஜெய விஜய் பவன்னு சொன்னார். ஸோ இந்த 8வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதம் 18வது அத்தியாயம் 11 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சுவாமி எப்படி ஆவிர்பவிச்சார், என்ன தேதியில், என்ன திதியில், என்ன மாதத்தில், எந்த நேரத்தில், எந்த நட்சத்திரத்தில் எல்லாம் சொன்னார். அப்போ எப்படி வாத்தியங்கள்லாம் முழங்கினார்கள், எல்லாரும் எப்படி பாட்டு பாடினா, எல்லாரும் யார் ஸ்தோத்திரம் பண்ணா, யார் நர்த்தனம் ஆடினா, எல்லாரும் யாரெல்லாம் அதிதி தேவியினுடைய ஆசிரமத்தில் புஷ்பங்கள் தூவினா, அதிதி தேவியோட சந்தோஷப்பட்டா, சுவாமியுடைய ஆவிர்பாவத்தை பார்த்துட்டு கஷ்யப பிரஜாபதி ஜெயவிஜய் பவன்னு கொண்டாடினார். ஸோ அழகான சுவாமி ஜம்முன்னு காட்சி கொடுத்தார். ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் நாளைக்கு. जय भोलो वामन मूर्ति की जय, जय बोलो कश्यप प्रजापति की जय, जय भोलो अदिति देवी की जय, जय भोलो श्रवण मास की जय, जय बोलो त्रिकोण नक्षत्र की जय, जय बोलो विजय द्वादशी तिथि की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो गंगा मैया की जय, जय बोलो अर्घ हिमाचल पर्वतराज की जय, बोलो भारत माता की जय. राधे कृष्णा.